போன பொங்கலுக்கு தான் கீழே விழுந்து காலையே எழுந்து ஒரு மாதிரி வாழ்வா சாவான்னு போச்சு. ஆனா இந்த பொங்கலுக்கு மாமா மஜாவா வேஸ்ட் ஷர்ட் எல்லாம் கட்டினு திரும்பியும் என்ட்ரி குத்துறேன். அந்த கதையை பட்டுன்னு சொல்றேன், கொஞ்சம் வெயிட் பண்ணி கேட்டு போயிடு. நாளைக்கு பொங்கலை முன்னிட்டு காலையிலே கோவில் போலான்ட்டு முன்னாடியே என்னென்ன ட்ரெஸ் எல்லாம் போட போறேன்னு எடுத்து வச்சுட்டு பிறகு காலையில கொஞ்சம் சீக்கிரமா இருந்துச்சு பக்காவா கிளம்பி. இதுல மேட்டர் என்னன்னா வேஸ்டே கட்ட தெரியாது எனக்கு. எப்படியோ கஷ்டப்பட்டு இழுத்து அங்கங்க சொருவி கட்டி முடிச்சுட்டு கடைசியா வெளியே வந்து வேஸ்ட் ஷர்ட்ல ஒரு ஃபிட் செக் பண்ணிட்டு அப்புறம் அப்படியே காடியை பட்டு நாங்க வந்து கிளம்பி. நார்மலா நான் வண்டி ஓட்டுறதே பெரிய விஷயம், இல்ல கட்டின வேஸ்டி ஒரு சைடும் எத்தனை போற ஸ்டிக்கும் ஒரு சைடும். எப்பா போறதுக்கு முன்னாடி நமக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவங்க இருக்காங்களே, அவங்களுக்கு சூரியகாந்தி பூ மேல அதிக இஷ்டம். போற வழியில அதை அப்படியே வாங்கி போயிடலாம்னு நினைச்சேன். ஆனா எதிர்பார்க்காத விதமா சூரியகாந்தி பூ இல்லாதனால அதோட தம்பி கார்த்திக் காந்தியை வாங்கி போயிட்டு. புரியுது, இந்த ஜோக் கேட்க எனக்கே கொஞ்சம் கடுப்பா தான் இருக்குது. எந்த சைட்ல இருந்து யோசிச்சாலும் மைண்ட்ல வேற வரல. சோ இந்த வாட்டி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பிறகு கோயிலுல சென்று சாமிகிட்ட நல்லபடியா ப்ரேயர் பண்ணிட்டு வேஷ்டி சட்டை எல்லாம் போட்டுன்னு இருக்கேன். சரி 2 போட்டோ எடுக்கலான்னு என்ன ஒரு 2 போட்டோ எடுக்க சொன்னேன். அதை எதிர்பார்க்காத விதமா நம்ம ஃபாலோவர்ஸ் அங்க இருந்தாங்க. அப்படியே ரேண்டமா வந்து பேசி அப்படியே அவங்க கூட ஒரு குரூப் போட்டோ எடுத்துட்டு அப்புறம் பத்திகரமா எப்படி உள்ள வந்தோமோ அதே வழியா வெளியே போயிட்டு இவங்க போற வழியில கோயில போற பிரசாதமா பொங்கலை கையில வாங்கிட்டு அதை அப்படியே 2 வாயில முச்சு விட்டு வீட்டுக்கு போயிட்டு. வீடியோ நீங்க எப்படியோ மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு பாத்துட்டு இருப்பீங்க. இந்த வீடியோ பாக்குற அனைவருக்கும் இனிய மாட்டுப் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் நல்லபடியா பாட்டியோட காரியெல்லாம் வர முடிஞ்சிச்சு. 2 நாளைக்கு முன்னாடில இருந்தே நம்ம வீட்டுல நான்வெஜ் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால ப்ளூம் யுவர் செல்ஃபோட மீல நான்வெஜ்லயே தர சொல்லிட்டு என்ன லஞ்ச கதம் பண்ணிட்டு ஒரு சிறிய தூங்கி ஏஞ்சதும் ஸ்ட்ரெயிட்டா ஜிம் கிளம்பி. இன்னைக்கு ஜிம்ல ஃபுல் பாடி ஆக்டிவேஷன்றதுனால ஸ்டார்டிங் ஃப்ரம் இன்க்ளைன் ஸ்மித் மிஷின் இதுல ஒரு 3 செட்ஸ் போட்டு அப்படியே லாட் புல் டவுனுக்கு வந்துட்டு எவ்வளவு வெயிட் புஷ் பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி ஹெவி வெயிட் வித் கண்ட்ரோல் ரெப்ஸ் போட்டு லாட் புல் டவுன் போடும்போது நான் சொல்றேன் இந்த சின்ன ட்ரிக்கை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வேகமா இழுத்து மெதுவா விடு. அப்புறம் அப்படியே டம்பிள் ஃபிளைஸ்ல ஒரு 3 செட்ஸும் இன்க்ளைன் டபுள் ரோல 3 செட்ஸும் அண்ட் அப்புறம் மிஷின் லேட்டர் லேஸ் போட்டு ஸ்ட்ரெயிட்டா ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போயிட்டு. ஆனா என்ன இந்த வாட்டி நம்ம பாய்ஸும் சேர்ந்து காலத்துல இறங்கிட்டாங்க. அப்புறம் வீட்டுக்கு போனதும் ப்ளூம் யுவர் செல்ஃப்ல நான் ஃபைனல் மீல சாப்பிட்டு அப்புறம் நம்ம பாய்ஸ் கூட எப்பவுமே போற ஒரு ஸ்பாட்டுக்கு போயிட்டு சக்கரையில அதை கிரீன் டீயோட 4 எண்டு